இன்றைக்கி எல்லாருமே எஸ்ஐபி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டும் இருப்பீங்க. எல்லாருக்குமே இன்றைக்கி மார்க்கெட்டு ரொம்ப வால்டிலிட்டே இருக்கிறனால நம்ம எஸ்ஐபி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கவலை இருக்குது. இந்த வீடியோவில் எஸ்ஐபி எப்படி மார்க்கெட் ஏற்றத்தாழ்வை, அதாவது வால்டிலிட்டியை ரூபி காஸ்ட் ஆவரேஜிங் மூலிமா அட்வான்டேஜாக டீல் பண்ணும் அப்படிங்கிறத பற்றியுமே, லாங் டைம் காம்பவுண்டிங் மூலிமா நீண்ட காலத்துக்கு எப்படி நேரம் ரிட்டர்ன் கொடுக்குது அப்படிங்கிறத பற்றியுமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரெண்டாவது ஹாஃபில் எஸ்ஐபியோட காம்பவுண்டிங் எஃபெக்டோட ஒரு ப்ரொக்ரெசிவ் ஸ்ட்ராட்டஜி சேர்த்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டை டபுள் ஆக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். வீடியோவை கேர்ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வீடியோவில் ஃபஸ்ட் ஹாஃபில் எஸ்ஐபின்னு சொல்லக்கூடிய சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி டீட்டெயிலாக அதோட மணி காஸ்ட் ஆவரேஜிங், காம்பவுண்டிங் எஃபெக்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு, செகண்ட் ஹாஃபில் எஸ்ஐபியோட காம்பவுண்டிங் எஃபெக்டோட இன்னொரு ப்ரொக்ரெசிவ் ஸ்ட்ராட்டஜி சேர்த்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டை டபுள் ஆக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி பல பேர் ஆல்ரெடி எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க, சில இனிமேல் பண்ணலான்ட்டு இருப்பீங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணாதும் கூட ஒரு நியூ பென்ஷன் ஸ்கீம் மூலியமாகவோ அல்லது இபிஎஃப் மூலியமாகவோ அல்லது இன்சூரன்ஸ் கம்பெனி மூலியமாகவோ ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே பாருங்கள், எந்த பீரியடுக்கு என்ன அமௌண்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு எஸ்ஐபி கால்குலேட்டர் மூலிமா ஸ்க்ரீன்ஷாட்டோட டீட்டெயிலாக விளக்கியிருக்கோம். வீடியோவை கடைசி வரைக்கும் கேர்ஃபுல்லாக பார்த்தா புரியும். It is not intended as investment advice or recommendation to buy or sell any financial instruments. இந்த வீடியோ தகவலுக்காகவும் புரிதலுக்காக மட்டுமே எந்த பரிந்துரையும் அல்ல. Wealth grows when mind is calm. Don't rush, stop comparing. Long term money start working for you. ஸோ காமாக இருந்து லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா பணம் நமக்காக ஒர்க் பண்ணும். 2026 கேன் பி யுவர் டர்னிங் பாயிண்ட். 2026 நமக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக இருக்கட்டும். எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். வாட் இஸ் எஸ்ஐபி? இது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோட மெத்தேடு. எஸ்ஐபிங்கிறது ஒரு ஸ்கீம் கிடையாது. நிறைய பேர் சொல்கிறாங்க எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு. எஸ்ஐபிங்கிறது ஒரு மெத்தேடு தான். இது டிசிப்ளின் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது. மாதம் குறிப்பிட்ட தேதியில் ஒரு மந்த்லி இன்டர்வல்லையோ வீக்லி இன்டர்வல் கூட இருக்குது. அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது தான் எஸ்ஐபிங்கிறது. இது ஃபைனான்சியல் டிசிப்ளினாக கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உதவும். மிடில் கிளாஸ் லாங் டைம் இன்வெஸ்டருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, எஸ்ஐபி இப்படி ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரே அமௌண்ட் மாதம் ஃபிக்ஸடாக இன்வெஸ்ட் பண்ணுவோம். யூனிட் மார்க்கெட் கண்டிஷன் பொறுத்து அதுக்கு அந்த யூனிட் வாங்கும். மார்க்கெட் நாம ரெகுலராக வாட்ச் பண்ண அவசியம் கிடையாது. எமோஷனல் ஸ்ட்ரெஸ் கிடையாது. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ரூபி காஸ்ட் ஆவரேஜிங். இப்போ மார்க்கெட் வால்டி இருக்கனால கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது எஸ்ஐபியில் நான் ஃபிக்ஸட் அமௌண்ட், உதாரணத்துக்கு 10,000 வச்சுட்டோம்னா மாதம் 10,000 இன்வெஸ்ட் பண்ணுவோம். மார்க்கெட் லோவாக இருக்கும்போது அதே 10,000 ரூபாய்க்கு அதே யூனிட் வாங்கும். மார்க்கெட் அதிகமாக இருக்கும்போது அதே 10,000 ரூபாய்க்கு குறைவான யூனிட் தான் வாங்கும். ஆவரேஜாக பார்க்கும்போது மார்க்கெட் கீழே மேலேயும் போகிறத எஸ்ஐபி அட்வான்டேஜ் எடுத்துக்கும். ஸோ லாங் டைம் இன்வெஸ்டருக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டீட்டெயிலாக புரியும். எக்ஸாம்பிள், மாதம் 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஒரு யூனிட்டோட ரேட்டு 50 ரூபான்னு வச்சுக்குவோம். ஸோ நமக்கு 10,000 50 நமக்கு 200 கிடைக்கும். ஸோ 200 யூனிட் வாங்கும். அடுத்த மாதம் மார்க்கெட் குறைஞ்சிருது, 40 ரூபாய்க்கு வந்துடுது. ஸோ நம்ம 250 யூனிட் வாங்கும். அப்போ அடுத்த மாதம் 60 ரூபாய்க்கு வந்துடுது. நமக்கு பார்த்தா 166 யூனிட் வாங்கும். ஸோ இந்த மாதிரி ஏற்றத்தால் இருக்கும்போது நம்ம டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 மாதம் மட்டும் ஆவரேஜ் எடுத்து பார்க்கலாமே. 30,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு டோட்டல் யூனிட் மூணையுமே கூட்டினோம்னா நமக்கு 616 யூனிட் கிடைக்குது. 616 யூனிட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆவரேஜ் காஸ்ட் பார்த்து இதுங்களா ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா இதில் ஆவரேஜ் 50 ரூபா தான் ஆவரேஜ். 50, 40, 60, 50 ரூபா ஆவரேஜ். ஆனால் நமக்கு 48 ரூபா 70 கிடைக்கும். ஸோ மார்க்கெட் ஸ்டெடியாக ஒரே மாதிரி போதோட ஏற்றத்தாழ்வு இருக்கிறது நமக்கு அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ காஸ்ட் ஆவரேஜ் பையிங் மோர் வென் சீப், லெஸ் வென் காஸ்ட்லி. மார்க்கெட் சீப்பாக இருக்கும்போது அதிகமாக வாங்கும். ஸோ ஆவரேஜ் காஸ்ட்டை குறைக்கும். சரி, பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ரிட்டர்னுக்கு ரிட்டர்ன் கொடுக்கறது. எப்படி வட்டிக்கு வட்டி தர மாதிரி ரிட்டர்னுக்கு ரிட்டர்ன் வரதான் காம்பவுண்டிங். இது க்ரோத் ரொம்ப லாங் டைமில் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இன்க்ரீஸ் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்ஐபி சக்ஸஸ் ரேட்டே இந்த காம்பவுண்டிங் எஃபர்ட்டில் இருக்குது. சரி, எக்ஸாம்பிளோட பார்த்தா நல்லா புரியும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எல்லாமே மாதம் 10,000 ரூபான்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் இது எக்ஸாம்பிள் தான் சொல்கிறோம். ஒரு 21 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணோம்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் நமக்கு 25,20,000. ரிட்டர்ன் 12 வருஷம் வச்சிட்டோம்னா நமக்கு ரிட்டர்ன் 79,10,000 கிடைக்கும். டோட்டல் ஃபைனல் வேல்யூ பார்த்தோம்னா நம்ம 1,04,00,000 கிடைக்கும். எப்படின்னு கால்குலேட்டரோட கரெக்டாக செக் பண்ணிடலாம். ஸோ இது இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட். இது எஸ்ஐபி கால்குலேட்டர் எல்லா பக்கம் கிடைக்கும். நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அமௌண்ட் தேவையான இது போட்டு பார்த்துக்கலாம். மாதம் 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறோம். மியூச்சுவல் 12% ரிட்டர்ன் கொடுக்கும். இதுவரை கொடுத்துருக்கு, இனிமேல் கொடுக்கணும் எதிர்பார்ப்பு இருக்கு. லாங் டைம்ல, லாங் டைம்ல, ஷார்ட் டைம்ல பேசக்கூடாது. ஒரு 20 வருஷம் கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு என்ன அடிச்சு பார்த்தா இந்த அமௌண்ட் கிடைக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 25 லட்சம். பெருசாக பார்த்துக்கலாம். 25,20,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்.
நமக்கு ரிட்டர்ன் வந்து 79,10,068 ரூபா வந்து கெயின் மட்டுமே கிடைக்குது. ஃபைனல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,04,30,000 கிடைக்குது. அதாவது ரெட் பிங்க்ல இருக்கக்கூடியது தான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு. இது வந்து கிரீன்ல இருக்கக்கூடியது 1,04,30,068 ரூபா நமக்கு கிடைக்குது. ரைட்டு. இது ரெண்டாவது கால்குலேஷன். இதே 30 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன ஆகும்? அதே 12% 10,000 ரூபா. நமக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து 36 லட்சம் இருக்கும். ரிட்டர்ன் வந்து 12% அதை அசியூம் பண்ணிக்கிறோம். எஸ்டிமேட் ரிட்டர்ன் வந்து 2,07,00,000 வரும். நமக்கு ஃபைனல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3,08,00,000 வரும். இது வந்து 30 வருஷத்துக்கு அதே அமௌண்ட் 10,000 தான். சரி, இது எஸ்சிபி கால்குலேட்டர் செக் பண்ண பார்த்தது தான். இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 10,000, 12% அசியூம் ரிட்டர்னு. இது வந்து 30 வருஷம். இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 36 லட்சம். இங்கே பார்த்துக்கலாம், 36 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ரிட்டர்ன் கெயின் மட்டுமே 2,72,09,733 ரூபா. ரிட்டர்ன் ஃபைனலாக கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 3,08,09,733. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு காம்பவுண்ட் எஃபர்ட் கிடைக்குது. இந்த சின்ன கட்டம் தான் நமக்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் பிங்க் கலர் இருக்கக்கூடியது. இவ்வளோதான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். அதாவது 36 லட்சம். நம்ம கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு 3 கோடிக்கு மேலே. இதான் வந்து கிடைக்கக்கூடிய அமௌண்ட். இவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும். திஸ் எஃபெக்ட் ஆஃப் காம்பவுண்டிங். ரைட். இதோட அதிக ரிட்டர்ன் கிடைக்க முடியுமா? எப்படி பார்த்தோம்னா நமக்கு வந்து ஸ்மார்ட் பிளானிங் பண்ணணும். நமக்கு வந்து ஒரு 10,000 போடுறோம், அப்போ இருக்க இன்கம் வச்சு, அப்போ ஒரு 50,000 இன்கம் வச்சுக்கலாம். 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறோம். அப்படியே வருஷம் வருஷம் அதிகமாகிட்டே போகுது. நம்ம 1 லட்சம் வருது, 2 லட்சம் அப்படி வச்சாலும் அதே 10,000 போதுமா அப்படின்னா கண்டிப்பாக பத்தாது. அதுதான் கான்செப்ட் ஆஃப் ஸ்டெப் அப். அடுத்த டாபிக் வந்து ஸ்டெப் அப் எஸ்ஐபி. இது வந்து ஒரு அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜி. வாட் இஸ் ஸ்டெப் அப் எஸ்ஐபின்னு பார்த்தோம்னா அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் எவரி இயர். ஸோ சேலரி இன்க்ரீஸ் ஆகும், கேரியர் ப்ரோக்ரஸ் ஆகும், பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணிக்கலாம். ஃபைனல் கார்பஸ் அதிகமாகும். லாங் டேர்ம் கமிட்மெண்ட், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் அந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நார்மல் எஸ்ஐபிக்கும் ஸ்டெப் அப் எஸ்ஐபிக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கும் ரெண்டு ஒன்றா தான் இருக்கும். ஒரே அமௌண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே சமயம் நார்மல் எஸ்ஐபியில் அதே அமௌண்ட் தான் கடைசி வரைக்கும் இருக்கும். 20 வருஷம் போச்சுன்னா அதே அமௌண்ட் தான் போகும். ஸ்டெப் அப்பில் நமக்கு இஷ்டப்பட்ட அமௌண்ட் அவங்க கம்பல் பண்ண கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு தேவையான அமௌண்ட்டோ தேவையான பர்சன்டேஜோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதனால் டோட்டல் இன்வெஸ்ட் அமௌண்ட் வந்து ஸ்டெப் அப்பில் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபைனல் வெல்த் வந்து நல்லாவே அதிகமாக இருக்கும். ரைட். எப்படி ஸ்மால் இன்க்ரீஸ் கிரியேட் பிக் ரிசல்ட். ஒரு சின்ன ஒரு 5% 10% வருஷம் இன்க்ரீஸ் கொடுத்தா கூட நல்ல டிஃபரன்ஸ் வரும். அது கடைசியில் எனக்கு கால்குலேஷனோட பார்க்கலாம். இது காம்பவுண்டிங் எஃபெக்ட்னால நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். ஸோ லாங் டேர்மில் நல்ல ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு நல்ல ப்ரோக்ரெசிவ் சேவிங் ஹேபிட் வளர்க்குறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிறிய உயர்வு கூட நீண்ட காலத்தில் பெரிய செல்வத்தை உருவாக்கும். சரி, ஸ்டெப் அப் எஸ்ஐபி இது எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். இது எஸ்ஐபி கால்குலேட்டர் போடுறது தான். 12% ரிட்டர்னு. ஸ்டார்டிங் அமௌண்ட் அதே 10,000. முதல்ல பார்த்தா அதே எஸ்ஐபி பார்த்து அதே 10,000 போட போகிறோம். ஒரே டிஃபரன்ஸ் 8%. இது வந்து 8% தான் போடணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஆவரேஜ் 8% போட்டிருக்கோம். நீங்கள் 5%, 10%, 20% எவ்வளோ வேணால் போடலாம். நாங்கள் யூஸ்வலாக கால்குலேட்டரில் 10% டிஃபால்ட்டாக வச்சுருக்காங்க. நான் 8% குறைச்சி தான் வச்சுருக்கேன். இப்படின்னா எப்படியும் பே ரைஸ் வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் வருஷத்துக்கு ஒரு 8% ஏறும். ஒரு டிஏ ரைஸ் ஒரு 5%, இன்க்ரிமெண்ட் 3% போட்டோம்னா, ப்ரைவேட்டில் ஐடி கம்பெனி எல்லாமே ஒரு 8% வரைக்கும் பே ரைஸ் இருக்குது எல்லா பக்கமும் ஆவரேஜாக. அதை வச்சு சுமாராக 8% போட்டுக்கோ. நீங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக லாங் டேர்ம் தான். இன்ட்ரெஸ்ட் வந்து லாங் டேர்மில் மியூச்சுவல் ஃபண்ட் 12% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஹிஸ்டாரிக்கல் மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் அதை சொல்கிறோம். எஸ்ஐபி அமௌண்ட் இன்க்ரீசஸ் எவரி இயர். எவரி இயர்னா இப்போ இந்த வருஷம் 10,000னா ஒரு வருஷத்துக்கு 12 மாதத்துக்கு 10,000 12 இன்ஸ்டால்மெண்ட் எடுக்கும். அதுக்கப்புறம் இப்போ 13வது இன்ஸ்டால்மெண்ட்லேருந்து 10,800 எடுக்கும். 8% போட்டோம்னா அது மாதிரி ஒரு கால்குலேஷன். அவ்வளோதான். சரி, எவ்வளோ வரும்னு பார்த்தலாம். 20 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணோம்னா 12%, மாதம் 10,000, 8% ஸ்டெப் அப்பு. 20 பார்த்தோம்னா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு 60,50,000 ரூபா. நமக்கு எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன் கெயின் மட்டுமே 1,23,63,000 ரூபா. நமக்கு வந்து ஃபைனல் வேல்யூ 1,84,15,000 கிடைக்கும். இதே எஸ்ஐபி கால்குலேட் மூலியம் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி கால்குலேட்டரில் இப்போ ஸ்டெப் அப் ஆப்ஷன் இருக்குது. ஸ்டெப் அப் கிளிக் பண்ணி நாமளே பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே 10,000 தான். இது 8% இருக்குது. நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 5 10 11 வச்சு பார்த்துக்கலாம். அதுபோக 12% ரிட்டர்ன் எதுக்கு மாற்றிக்க முடியும். நிறைய பேர் 13, 14 நம்ம 12 தான் வச்சிருக்கோம் கன்சர்வேட்டிவாக. இது இயர்ஸ் நம்ம போடுறதா 20 இயர்ஸ் வச்சிருக்கோம். இது ரிசல்ட் இங்கே கொடுத்துருது எஸ்ஐபி கால்குலேட்டர். நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து இங்கே பெருசாக பார்த்துடலாம். 60,50,750 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ரிட்டர்ன் அதாவது கெயின் மட்டுமே 1,23,64,969 ரூபா கிடைக்குது. ஃபைனலாக கிடைக்கக்கூடிய வேல்யூ 1,84,15,720 ரூபா. இதான் நமக்கு இதில் கிடைக்குது. இது சார்ட்டில் பார்த்தோம்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இது 6,50,000 தான் வருது. இது ஃபைனல் வேல்யூ வந்து 1,85,00,000 இது வருது.
கிரீன் கலர் இருக்கிறது ஃபைனல் கிடைக்கக்கூடிய வேல்யூ, இது ரெட் கலரில் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ. சரி, இதே 20 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண என்ன ஆகும்? அதே அமௌண்ட்டு, அதே 8% 20 இயர்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு 87,72,000, கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு 2,34,27,000, ஃபைனல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3,24,00,000 கிடைக்குது. எஸ்ஐபி கால்குலேட் கணக்கு போட்டோம்னா 10,000 ரூபா 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறது, 8,000 இயர்லி ஸ்டெப் அப்பு, 12% எக்ஸ்பர்ட் ரிட்டர்னு, 20 இயர்ஸ் போட்டோம்னா இந்த அமௌண்ட் கிடைக்குது. இதை பெருசாக பார்க்கலாம். இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து 87,72,713 ரூபா, ரிட்டர்ன் வந்து 2,34,27,348, ஃபைனல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3,24,61 ரூபா. இது இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு, இது கெயின் அதாவது ரிட்டர்ன் மட்டும், இது டோட்டல் கைக்கு கொடுக்குற அமௌண்ட். இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது. ரைட், அடுத்தது ஃபைனல் இதுக்கு வருவோம். ஸ்டார்டிங் எஸ்ஐபி அதே 10,000, அதே 8% இயர்லி இன்க்ரீஸு, 30 இயர்ஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து 1,95,93,000 இன்வெஸ்ட் பண்ணுறோம். நம்ம கிடைக்கக்கூடிய ரிட்டர்னை பார்த்து ஏறக்கூடிய 5 crore நமக்கு ரிட்டர்ன் கெயின் மட்டும் கிடைக்குது. ஃபைனல் அமௌண்ட் வந்து 6.35 crore கிடைக்குது. இது வந்து பவர் ஆஃப் ஸ்டெப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. ஸோ மாதம் 10,000 ரூபா ஆரம்பிச்சு கூட நம்ம 30 வருஷத்தில் 6.3 லட்சம் கிடைக்க முடியும். இதை நம்ம கால்குலேட்டரோட பார்த்தல. இப்போ இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 10,000, ஸ்டெப் அப் வந்து 8%, ரிட்டர்ன் வந்து 12%, 30 வருஷம் நம்ம போட்டோம்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு 1 கோடிக்கு பெருசாக பார்த்துடலாம். 1,35,93,985 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கு ரிட்டர்ன் மட்டுமே 4,99,10,10,600 இருக்கணும். ஏற்கனவே 5 கோடி வச்சுக்கலாம். ஃபைனல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 6,35,04,599. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இவ்வளோ தான். இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். எனக்கு கிடைக்கும் ரிட்டர்ன் வந்து இவ்வளோ இருக்குது. இதை 6,30,00,000. இதாமே எஸ்ஐபி கால்குலேட்டரில் கிளியராக போட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் இப்போ 5,000 போட்டு பார்க்கலாம். இது 5% 10% போட்டு பார்க்கலாம். ரிட்டர்ன் வேணால் மாற்றி போடலாம். இயர் உங்களுக்கு தேவையான இயர் போட்டு பார்க்கலாம். கரெக்டாக கால்குலேஷன் வரும். கால்குலேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். நானாக எதுவுமே எக்ஸ்ட்ரா போடல. ரைட், எஸ்ஐபிக்கும் நார்மல் எஸ்ஐபிக்கும் ஸ்டெப் அப் எஸ்ஐபிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரெண்டுமே 10,000 30 வருஷம், ஸ்டெப் அப் 8%, 12% கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கம்பேரிசன் டேபிள். மந்த்லி எஸ்ஐபியில் நார்மலாக 10,000 ரூபா, கடைசி வரைக்கும் அதே 10,000 தான் போட்டிருப்போம். ஸ்டெப் அப்பில் 10,000 ரூபா ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்த வருஷம் வந்து வருஷம் 8% ஏறிட்டு போகும். 12 இன்ஸ்டால்மெண்ட் 10,000, 13 இன்ஸ்டால்மெண்ட் வந்து 10,800 அந்த மாதிரி இருக்கும். ரெண்டுமே ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். ரெண்டுமே 30 வருஷம் தான். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு 34 லட்சம் இருக்கும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு 1,30,00,000 மேலே வரும். ஃபைனல் வேல்யூ பார்த்தீங்கன்னா நார்மல் எஸ்ஐபியில் 3,08,09,733 இருக்கும். ஸ்டெப் அப் எஸ்ஐபியில் 6,30,04,599 இருக்கும். ஓகே, இதே கிராஃபில் பார்த்தோம்னா கீழே ப்ளூ கோடு வந்து நார்மல் எஸ்ஐபி, நம்ம கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 3,08,00,000. இதே கிரீன் கலர் லைன் வந்து ஸ்டெப் அப் எஸ்ஐபி, இது நம்ம கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 6,35,00,000. ஸோ இவ்வளோ டிஃப்ரெண்ட். ஸ்டெப் அப்பில் ஒரு சின்ன 8% வருஷம் இங்கிலீஷ் தான் போட்டோம். அதுக்கே இந்த அளவு கிடைக்குது. உங்களுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டு தகுந்த மாதிரி ஸ்டெப் அப் நீங்கள் போட்டுக்கலாம். ரைட், நார்மல் எஸ்ஐபி ஃபிக்ஸட் அமௌண்ட்டு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு 30,000 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நமக்கு 3,08,00,000 கிடைக்குது. ஸ்டெப் அப் எஸ்ஐபியில் 8% ஆனுவல் இன்க்ரீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுக்குறது, 1 மந்த் எக்ஸ்ட்ரா, மற்ற எல்லாமே சேம் தான். அதே மாதிரி டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ அமௌண்ட்டும் அதிகமாக இருக்குது. டியூரேஷன் அதே டியூரேஷன் தான். ஃபைனல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 6,30,00,000 கிடைக்குது. அதே ஸ்டார்ட் தான், ஆனால் ஸ்ட்ராட்டஜி மட்டும் மாற்றணும். இன்க்ரீஸ் மோர் டபுள் வெல்த்து. ஸோ ஒரு 8% வருஷம் இன்க்ரீஸ் பண்ணனால நமக்கு ஃபைனல் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 3,08,00,000 6,35,00,000 டபுள் மடங்கு கூட அதிகமாகுது. இந்த ரேட்டில் பார்த்தது பவர் ஆஃப் காம்பவுண்டிங் கம்பைனிங் வித் பவர் ஆஃப் ஸ்டெப்பிங் அப். காம்பவுண்டிங் எஃபெக்ட் எஸ்ஐபியோட காம்பவுண்டிங் எஃபெக்டையுமே ஸ்டெப் அப் எஸ்ஐபியோட பவர் ஆஃப் ஸ்டெப் அப்பையும் கம்பைன் பண்ணி 30 வருஷத்தில் நான் வந்து எஸ்ஐபியோட 2 மடங்கு அதிகமாக ரிட்டர்ன் எடுக்க முடியும். சரி, டிஸ்க்ளோசர்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ரிட்டர்ன்ஸ் ஆர் நாட் கேரண்டீடு. பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நாட் இண்டிகேட் ஃபியூச்சர் ரிசல்ட். அசியூம் 12% ரிட்டர்ன். 12% ஆவரேஜாக போட்டிருக்கோம். உங்களுக்கு அது தான் அதிகமாக கிடைக்கலாம், சில சமயம் குறைவாக கிடைக்கலாம். ஆக்சுவல் ரிட்டர்ன் மார்க்கெட் கண்டிஷன் பொறுத்து மாறும். லாங் டேர்ம் டிசிப்ளின் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது வந்து கண்டிப்பாக பொருந்தும். ஷார்ட் டேர்முக்கு பொருந்தாது. சரி, எப்படி எஸ்ஐபி ஸ்டெப் அப் எஸ்ஐபி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தலாம். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு SBI மியூச்சுவல் ஃபண்டு, HDFC மியூச்சுவல் ஃபண்டு, ICICI ப்ரூடென்ஷியல், ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் நிறைய இருக்குது. நிப்பான் இண்டியா நிறைய இருக்குது. ஒன்று செலக்ட் பண்ணிக்கணும். அதில் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் செலக்ட் பண்ணணும். லார்ஜ் கேப் ஃபண்டு, மல்டி கேப் ஃபண்டு, மிட் கேப் ஃபண்டு அல்லது ஃப்ளெக்ஸி கேப்பு, உங்களுக்கு எது பொருத்தமாக இருக்குமோ அந்த மாதிரி ஃபண்டு செலக்ட், டெக்ஸ் ஃபண்டு, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஹைபிரிட் ஃபண்டு கூட செலக்ட் பண்ணலாம். அதை செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அமௌண்ட்டு மாதம் 5,000 10,000 20,000 தகுந்த அமௌண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு டேட்டு மாதம் 10
10ஆம் தேதி கன்வீனியன்ட்னா 10 தேதி செலக்ட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பேங்க்லேருந்து ஆட்டோ டெபிட் மேண்டேட் மாதம் ஆட்டோமேட்டிக்காக போகிற செட் பண்ணிக்கங்க. இப்போ எல்லா இதுலேயுமே ஒரு ஸ்டெப் அப் ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா பட்டன் கொடுத்துருக்காங்க. ஆப்லேயும் இருக்குது, நெட்லேயும் இருக்குது. அதை அமைத்தீங்க ஸ்டெப் அப் ஆப்ஷன் அமைத்திங்கனாவே 2 ஆப்ஷன் வரும். ஒன்று பர்சன்டேஜ் வரும், ஒன்று அமௌண்ட்டில் வரும். பர்சன்டேஜ் நம்ம சொன்ன மாதிரி 8%, 5%, 10% வச்சுக்கலாம். அது அமௌண்ட்டோட 500, 1000 rupees அந்த மாதிரி வருஷம் அவ்வளோ அதிகமாக மாதிரி அமௌண்ட்லேயே வச்சுக்க முடியும். இப்போ பர்சன்டேஜ் வைக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணிட்டா நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஃபைனல் டேக்கே பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி டிசிப்ளின் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடுக்கு யூஸ் ஆகும். டைமு காம்பவுண்டு வந்து நல்ல வெல்த்து கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸ்டெப் அப் எஸ்ஐபி வந்து க்ரோத்தை இன்னும் ஆக்சிலேட் பண்ணும். கன்சிஸ்டன்சி ரொம்ப தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, மார்க்கெட் டைமிங் பார்க்கணும் அவசியம் இல்லை, தொடர்ந்து பண்ணுறது நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாங் டேர்ம் ஃபைனான்சியல் பீரியடுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிறிய தொடக்கம், ஒழுங்கு, நேரடி, பெரிய எதிர்காலத்தின் ரகசியம். எஸ்ஐபி பேசிக்கு, செட்டைப் எஸ்ஐபி அதோட இம்ப்ரூவ்மெண்ட் மேம்பாடு ரெண்டும் சேரும்போது நல்ல வெல்த் உருவாக்கும். ரைட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் தி வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லானது நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் கொடுத்துட்ருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கீமில் கடந்த 25 வருஷமாக இந்த பர்சனல் மணியை இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் வரேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சேர்த்து தான் வீடியோவில் கொடுத்துட்ருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா இன்ட்ரெஸ்டிங் வீடியோவும் பாருங்கள்.